ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்முக்கு வந்திருக்கோம். நல்லா கொச்சன்னு செடி வந்துட்டு இருக்கு பாருங்க. 1 வீக்குக்கு மேலே ஆகுது நம்ம வந்தீங்க. ஸோ நிறைய பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு, நிறைய செடிகளில் என்னென்ன செடி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து பீர்க்கங்காய் வருதுங்க. ஸோ இப்போ கடையில் வாங்கினோம்னா ஒரு பீர்க்கங்காய் நம்ம எடை போட்டு வாங்கினோம்னா 60 ரூபா 65 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய செடியில் ஆர்கானிக்காக எந்த ஒரு உரம் போடலை, எந்த ஒரு மருந்தும் அடிக்காமையே வந்து சூப்பராக வந்து வருது இந்த பீர்க்கங்காய். அதே மாதிரி வந்து நிறைய பிஞ்சுகள் வந்து எடுத்து வந்து பழுத்து கொட்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி தண்ணி விட்டுட்டே இருந்தேன். ஸோ இப்போ இந்த 1 வீக்காக நான் வந்து தண்ணி விடல. நேற்று முந்தா நாள் மழை பெஞ்சது மட்டும்தான். ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, சூப்பராக பீர்க்கங்காய் வந்து பிஞ்சியெல்லாம் நல்லா வந்திருக்கு. இது வந்து நான் அதுக்காகவே இந்த இதெல்லாம் ரெடி பண்ணேங்க. ஏதோ இந்த பந்தல் மாதிரி ரெடி ஆகிறதுக்கு அந்த பீர்க்கங்காய்க்காக இங்கே ஒரு குச்சி நட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துமா அங்கே இருக்கிற மாஞ்செடிக்கு பக்கத்தில் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்ல, அந்த கொம்பில் கட்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் தாங்க கட்டி அப்படியே கொடி ஏற்றி விடலாம். இப்போதைக்கு தற்சமயம் பந்தல் போடலை, அதனால். ஸோ போட்டதுக்கு அப்புறமாவோ என்னமோ தெரில, அழகாக அது பந்தல் கொடி பிடிக்குது. சூப்பராகவும் காய்கள் வருது. இங்கே பாருங்கள், நெல்லி செடியுமே வந்து சூப்பராக வருது. பிஞ்சு எப்போ எடுக்கும் அப்படின்றது தெரியல. அதுக்குள்ளே திரும்ப மறுபடியும் இந்த மாதிரி பூச்சி பிடிக்குதுங்க. இது என்ன பூச்சினே தெரியல, கொடையாக வந்து அழகாக வந்து இலையில வந்து ஓட்டிக்கிட்டு இப்படி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா அமுக்கி பார்த்தா ஒன்றுமேலாம் அந்த முனையில தாங்க பூச்சியே இருக்குது. ஸோ அதை வந்து கொண்டுடணும். அப்படியே எல்லாம் போட்டால் திரும்ப மறுபடியும் செடியில் ஏறிக்கும். இன்னொரு விஷயம் பாருங்கள், இது வந்து கேசர் மாம்பழம் செடி. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஸ்டெமாக தான் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி எந்த ஏஜில் இதை வந்து கட் பண்ணி விட்டால் நிறைய கிளைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் யாரும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஒருவேளை மாஞ்செடியை பற்றி தெரியலையோ என்னமோ. சரி, நானே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 8 மந்த் ஆயிடுச்சு, நம்ம ஒரு 1 இயர் கழிச்சு இது கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்கள், என்னன்னே தெரியல, கட் பண்ணலான்னு சொன்ன உடனே இவ்வளோ துளிர்கள் வந்து மேலே வந்து லேயராக பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 8 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. 8-9 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. எக்ஸ்ட்ராவாக வந்து சின்னதாக வருது பாருங்க. ஸோ சூப்பராக வருதுங்க. இப்போ களைகள் வந்து நிறைய பிரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கட் பண்ண வேண்டியதே இருக்காது. பார்த்தா தெரியுதுங்களா, அழகாக வந்திருக்குங்க கேசர் மாம்பழம் செடி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மலைக்கு வந்து நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தளன்னு வந்துட்டாங்க. நல்லா பெரிய பிரான்ச்சஸாக வந்து இது ஏதோ வந்து ஒரு இலை மாதிரி ஷேப்பில் வருது. இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பொட்டி தழை செடி. ரொம்ப ரேருங்க இந்த செடி. நம்ம வீட்டில் ஒரு செடியாவது வச்சு வளர்க்குறது நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா, விதை போட்டு வர மருதாணி செடி நல்லாவே வருது. ஆனால் வந்து அடித்த மழைக்கு நல்லா வந்து சாஞ்சிட்டு இருக்கு. இந்த முருங்கைக்கலை என்னன்னு தெரியல, துளுத்தது திருப்பி மறுபடியும் அப்படியே துளிர் காஞ்சி போச்சு. பச்சை தன்மையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களை அப்புறப்படுத்திட்டு புது கலைகளை வந்து நட வேண்டியதுதான். அழகான வெண்டைக்காய் செடி நிறைய பெரிய காயாக வந்திருக்கு. நான் லேட்டாக வந்ததுனால முத்தி போயிட்டாங்க. அதனால் அதை அப்படியே விதைக்கு விட்டாச்சு. இந்த புதுசாக வந்து துளிர் வர்றதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், அதாவது பிஞ்சி. ஸோ ஆல்ரெடி வந்து கட் பண்ணியிருக்க இந்த விதையும் எடுத்து வச்சு நம்ம அடுத்த லேயருக்கு அடுத்த பிரான்ச்சஸ் போடலாம். வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய்கள் வந்து சூப்பராகவே வந்து காய்ச்சி வந்ததுங்க. இந்த தடவை வந்து நானே வந்து 1 கிலோ கிட்ட பறித்தேன். அதை எடுத்துகிட்டு போய் நல்லா வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணி சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா நெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க. இங்கே இருந்த தர்பூசணியெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து எதுவும் கிடையாது. இந்த முருங்கைக்காய் அப்படியே தான் இருக்குது, துளுக்குது, அப்படியே நிற்கிது. எப்போ வரும்னு தெரியல. இல்லைன்னா அவங்களையும் பிடுங்கி போட்டுற வேண்டியது தான். மேபி அப்படி சொன்னாவோ என்னமோ தெரியல, நல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. முடக்கத்தான் கீரை நல்லா பச்சை பசேல்னு வருது. அதே மாதிரி காராமணியும் வந்து அறுவடை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிடுங்கி போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். இங்கே நிறைய கத்திரிக்காய் வந்து விட்டுருக்கேன் விதைக்காக. இந்த மாஞ்செடி இமான் பசன் இதுவும் நல்லா வருது பாருங்க. ஸோ நம்ம காம்பவுண்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாதாங்க இந்த ஃபார்ம் வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லா இருக்கும், க்ளீனாக பார்க்க. ஸோ இப்போ வந்து தங்கச்சி வீட்டிலேருந்து
ஒரு செடி வந்து மாஞ்செடி சூப்பராக மாங்கொட்டை சாப்பிட்டு போட்டதுலேருந்து முளைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். என் தங்கச்சி வீட்டு சைடில் வந்து இந்த மாதிரி முளைச்சிருக்கு மாஞ்செடி, கொய்யா செடி. அதை வந்து இப்போ வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ அங்கே வந்து செவுத்து ஓரம் இருக்கிறதுனால ஹவுஸ் ஓனர் வந்து எப்படியும் வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபார்மில் வைக்கலாம் சொல்லிட்டு சும்மாவே இந்த 2 நாள் பெஞ்ச மழையில் பிடுங்கி பார்க்கலாம், தோணுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி சும்மா அப்படி பிடுங்கணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டு வேறு. தோண்டி இருந்தால் கூட இவ்வளோ நீட்டெல்லாம் நம்ம வந்து தோண்டி எடுத்துருக்க முடியாது. ஸோ இதில் இருந்து உள்ளே இருந்தது பாருங்கள், ஒரு 4 அடி கிட்ட இருக்குது. ஸோ இந்த 4 அடி நம்ம தோண்டி எடுக்க முடியுமா? சான்ஸே இல்லை. பிடுங்கணும், சூப்பராக வந்துடுச்சுங்க. நானும் என் சிஸ்டர் தான் சேர்த்து வந்து பிடுங்க ஆரம்பித்தோம், பிடுங்கிட்டோம், வந்துடுச்சு. தூதுவளை இலை. ஸோ இதை வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். கை ஆனால் முள் இருக்குங்க, நிறைய கையில் குத்திடும். சிசர் இதுதான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், விதை போட்டு வர கொய்யா செடி. ரொம்ப நேரம் யோசிக்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த கொய்யா செடி வந்து இவ்வளோ சைஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இருந்தாலும் தங்கச்சி வீட்டில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அதையும் வந்து நட்டு விடலாம் அப்படின்னு இருக்கேன். செம்பருத்தி ஒரு அழகே அழகு தான், சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த செம்பருத்தி பூவெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூக்கள், காய்கள், பழங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபார்மில் இருக்கிறது, இல்லை நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா பராமரிக்கிறதும் சரி, நம்ம அதை வந்து பார்க்கும் பொழுதும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் மைண்ட்லாம். பாரிஜாதம் மட்டும் இன்னும் வந்து பூக்கவே ஆரம்பிக்க மாட்டேங்குது. அரும்பு மட்டும் எடுத்திருக்கு, என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்க நிறைய இருக்குது அரும்பு. இது நல்லா புதார் மாதிரி வந்திருக்குங்க தோரம்பு செடி. இந்த தோரம் செடி எப்போ வந்து பிஞ்சி பூ எடுக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அது வர்றதுனால கீழே எல்லாம் வந்து நிழல் வருது. ஸோ ரோஜா செடியெல்லாம் வந்து கொஞ்சம் அடிப்படுமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அழகாக பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த செடியுமே வந்து வெயில் படணும் அப்படின்வாங்க, பட் இருந்தாலும் இங்கே வந்து பாதி நேரம் வெயில் பாதி நேரம் நிழல் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி செடி, மிளகாய் செடியெல்லாம் நட்டுருக்கேங்க, வருதான்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்கே இருக்க பாவக்காய் செடி நீட்டு பாவக்காய் போல். எப்போவுமே வந்து குட்டி குட்டியாக இந்த அதை என்ன சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்க பாவக்காய் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த குட்டி பாவக்காய் தான் வரும் எப்போ போட்டாலும் செடி. பெரிய பாவக்காய் வரவே வராது. நானே ரொம்ப யோசிப்பேன், என்னடா இது எப்படி போட்டாலும் வரலையே அப்படின்னு. இந்த தடவை நல்லா அழகாக வந்திருக்கு. பார்ப்போம் எவ்வளோ பாவக்காய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைங்க, நம்ம பிடுங்கிட்டு எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இருந்தாலுமே அங்கே ஒரு வேர்க்கடலை எங்கேயாவது 1 2 இருக்கும் இல்லையா பூமிக்குள்ளே, அதெல்லாம் வந்து முளைச்சி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போலாம் சின்னதாலாம் வருது. நல்லா வெயில் வந்துருச்சு. இன்றைக்கி நல்ல வெயில், 2 நாளாக வெயில் கம்மியாக இருந்துச்சு, இப்போ நிறைய வெயில் அடிக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் வேர்க்கடலை செடி நிறைய அங்கங்கே வருது. இது அப்படியே திருப்பி மறுபடியும் காய் பிடிச்சதுன்னா சும்மா அப்படிங்க அழகாக வரப்போ போகிறப்போ வாயில் போட்டுட்டு போதும், சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வேலை முடிஞ்ச பிறகு தான் இந்த கட்டை எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நானும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து மாஞ்செடிக்கு பள்ளம் தோண்டணும். ஸோ இது அடுத்த விலாகில் நீங்கள் பார்க்கலாம். வியூவர்ஸ், எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்காலெல்லாம் வந்து இங்கே மல்லிப்பூ செடி பக்கத்தில் நட்டிருக்கேன். ஸோ ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து டாய்லெட்டு ப்ளஸ் வீடு இதெல்லாம் கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நட்டுட்டேன். ஸோ பார்ப்போம் கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபைனலாக. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீரை பாருங்கள், சூப்பராக வந்து துளுத்து வந்துட்டுருக்கு. இது நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து தேவையான கீரையை வந்து நம்ம ஃபார்ம்லேயே வந்து பறிச்சிக்கலாங்க. நிறைய வந்திருக்கு, நிறைய குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் பால் மாறாமல் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, மணத்தக்காளி கீரையுமே கொஞ்சம் இருக்குது, அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஆர்கானிக்காக ஒரு கீரை குழம்பு சூப்பராக செஞ்சிடலாம். கடையில் வாங்குகிற கீரை வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க, டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் வருது. அதாவது அது மருந்து ஸ்மெல் தான் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ அதனால் கடையில் கீரையே வாங்குறதில்ல, இப்போ வீட்டில் தான் போட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். இது வந்து பருப்பு கீரை. என்னென்ன கீரை இருக்குது அப்படின்றத சொல்லணும் இல்லையா. பருப்பு கீரை, அடுத்து வந்து சிறுகீரை, இது எல்லாமே ஒன்றா வந்து நம்ம போட்டு கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. செஞ்சு பாருங்களேன் நீங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே கீரையை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலப்படமாக
கீரையை வந்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரையெல்லாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி கீரை வந்து பறிச்சாச்சு. இது வந்து வெறும் வந்து பருப்பு கீரை, அடுத்து வந்து சிறுகீரை, இதுவே இவ்வளோ இருக்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பசலைக்கீரையும் அடுத்து வந்து மணத்தக்காளி கீரையும் பறிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம போன டைம் வந்து இதில் அழகாக வந்து இது வரைக்கும் இப்படி கட் பண்ணிட்டோம். செடியவே மொட்டை மொட்டையாக கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வரல. ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஒர்க்கு நடந்துட்டு இருந்ததுனால இவங்க சிமெண்ட் எல்லாம் பட்டு சரியாக வரவே இல்லை. இந்த ஒரு செடி மட்டும் சூப்பராக வந்திருக்கு தளைஞ்சி. ஸோ இதில் இருக்க இலையெல்லாம் வந்து பறித்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இலைகளை மட்டும் பறித்து அந்த கீரை கூட சேர்த்து கடையலான்னு இருக்கேன். ஏன் இப்படி வெட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வெட்டினா தான் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக தளிர் வந்து சூப்பராக வரும். அந்த இலைகள்லாம் வந்து புது லீஃப் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. கீரையெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டோம்னா தான் கடையிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை மசியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கலவைக்கீரை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து பிஞ்சு கீரையாக நம்ம வந்து தோட்டத்துலேயே ஆர்கானிக்காக எந்த ஒரு மருந்துமே தெளிக்காமல் பறித்த கீரை. இது நம்ம வேக வைக்கும் பொழுதே அந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக வரும். இது நம்ம கடையில் வாங்கி நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல் வரும், இல்லைன்னா டேப்லெட் ஸ்மெல்லு. வேக வைக்கும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் ஸ்மெல்லு வரும் கடையில் வாங்கி. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நம்ம கருணக்கிழங்கு வறுவலோ இல்லை முட்டை தொக்கோ எது வேணுனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.